அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 27, தவம். குறள் எண் 261. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்கட்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும். தவத்திற்கு மேற்கொள்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக உணர்த்தியுள்ளார். அதோடு நான் என்னுடைய கருத்தையும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது அதிகாரம் 26 புலால் மறுத்தல், அதை நான் தங்களிடம் சொல்லவில்லை. காரணம், நான் அந்த குறளுக்கு ஏற்ப நடந்து கொண்டால்தான் அந்த குறளை சொல்ல வேண்டும். ஆனால் நான் அந்த குறளுக்கு அந்த குறளுக்கு நடந்து கொள்ளவில்லை. இந்த புலால் உண்ண மறுக்கவில்லை. புலால் உண்ணுகிறேன் என்பது உண்மை. காரணம், என்னுடைய பெற்றோர்கள் என் கடைசி வரை என்னுடன் தான் கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். என்னோட அப்பா ஆரம்பத்திலிருந்து புலால் உண்ணுவார், மீன் சாப்பிடுவார், மற்ற கறி சாப்பிடுவார், கோழிக்கறி சாப்பிடுவார். எங்கள் அம்மாவும் அதே மாதிரி. எங்கள் அம்மா என்னுடையவே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஒரே பையன் என்பதால் என்னுடையவே கடைசி வரைக்கும் இருந்தார்கள். என்னுடைய அம்மா இறக்கும்போது 97 வயது. அந்த அளவுக்கு அவர்கள் கிராமத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கடைப்பிடித்ததால் அவர்கள் அதை விரும்புகிறார்கள். அப்போ நானும் அதை உண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. ஆரம்பத்திலிருந்து பிறவியிலேயே நாங்கள் அசைவத்தை உண்ணுவதால் அதை நான் கடைப்பிடித்தால்தான் அதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நானே கடைப்பிடிக்கவில்லை, அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் சொல்கிறது? அதனால தான் அதை சொல்லவில்லை. தயவுசெய்து மன்னித்து கொள்ளவும். மீண்டும் நாளை பார்ப்போம்.